நிறைய பேர் ஏன் கமெண்ட் பாக்ஸில் கூட வந்து தற்கொலைன்னு சொல்லி அது ஏதோ பெரிய கெட்ட வார்த்தை மாதிரி அது யூடியூப் ரிமூவ் பண்ணலாம் செய்திருக்காங்க. அது என்ன கதைன்னு தெரியல எனக்கு. உண்மையிலேயே அந்த ஒரு வார்த்தை இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு வந்து மைண்டில் ஏறி இருக்கு. இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க. உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க. தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை இங்கிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. தமிழ்நாடு அரசியல் களம் எல்லாரும் ரொம்ப ஈகராக பார்த்துன்னு இருக்க ஒரு விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா அவங்க வந்து ரொம்ப ட்விட்டர் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனால் அவர் நிறைய நல்ல பணிகள்லாம் பண்ணுறாருங்க. வெளியில் வந்து முட்டை, பால், புக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க. யாரா முட்டை, பால், பிரெட் எல்லாம் 2025 கொடுக்குறது? ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் கொடுங்கடா, அதுக்காக நான் மொபைல் ஃபோனாக கொடுக்க முடியும்? ஏதோ அத்தியாவசிய பொருள் அப்படின்ற ஒரு இது தான் அது முட்டை, பால், பிரெட்டு இதெல்லாம். சரி, அது போட்டால் ஏதோ அவர் பணத்தில் அவர் ஏதோ பண்ணுறாரு, அதை பற்றி நம்ம ஏன் விமர்சனம் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து விட்டுறேன். ஆனால் பலரும் வந்து அதை விட்றதில்ல. அதையே பிடிச்சின்னு தொங்கின்னு ரொம்ப பேர் ரொம்ப காட்டமான விமர்சனங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து அண்ணாமலை கூட ஒரே ஸ்டேஜில் பேசுகிறாரு. அண்ணாமலை வந்து அவரை வந்து இதில் தூக்க போகிறாங்க அப்படின்ட்டு 1 வீக் அவர் பேச்சு ஓடின்னு இருந்தது. பார்த்தா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி அப்படின்ற அந்த நேஷ்னல் ரூலிங் பார்ட்டி, அவங்க தான் நம்மளுடைய ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த பார்ட்டியிலேருந்து பார்ட்டி சீஃபாக இருந்த அண்ணாமலையை வேறு சில விஷயங்களுக்காக வேறு சில பொறுப்புகள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தமிழ்நாடு பார்ட்டி சீஃப் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மெயினான காரணமே வந்து எடப்பாடி தான்ப்பா. எடப்பாடியும் அவருடைய ஏடிஎம்கேவில் சில மெயினான புள்ளிங்கள்லாம் வந்து டெல்லி போனாங்க, அமித்ஷா சாரை பார்த்தாங்க. அமித்ஷா அவர்களை சந்தித்து கூட்டணி குறித்து ஆலோசனை செய்தார்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது வந்து ஏடிஎம்கே வச்ச ஒரு கண்டிஷன் தான், இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து பார்ட்டி தலைவராக வச்சுருக்கீங்க, அவனை தூக்குனீங்கன்னா நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்கன்னு நிறைய பேர் வெளியில் பேசிக்கிறாங்க. ஆனால் அது என்னமோ எனக்கு உண்மையாக தெரியல. அண்ணாமலை அவர்கள் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. எடப்பாடி ஐயாவை வந்து தற்கூரின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அண்ணாமலை வந்து ஒரு விவசாயியின் மகன், 10 வருடம் பச்சையின்கில் பச்சை மை அதை வச்சு சைன் போட்டவர், அதாவது கெசட்டட் ஆஃபீஸர் அவர், ஐபிஎஸ்ஸாக இருந்தவர். அப்புறம் எதுக்குப்பா இதுக்கு வந்த அரசியலுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறது தெரியல. ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவர் வந்ததுக்கு. அவருக்கு காரணம் இல்லாமையா அவர் வந்திருப்பார், நமக்கு தான் இல்லை காரணம். அவங்களுடைய அவசியம் வந்து நம்மளுக்கு அனாவசியமாக இருக்கலாம். இப்போ அவருடைய அவசியம் என்னன்றது நம்மளுக்கு தெரியாதில்ல. அதனால் அந்த மேட்டரை வந்து என்னுடைய ஒப்பீனியனில் அதை பற்றி பேசி யூஸ் இல்லை. இப்போது இந்த ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டு கிழிச்சுன்னு இருக்காங்க அந்த பழைய ஸ்பீச். தவழ்ந்து போய் முதலமைச்சர் பதவின்ற ஒரு தோரணையில் பேசின விஷயங்கள். அதுக்கப்புறம் தற்கூரி, நீ வந்து உண்மையிலே இந்த தற்கூரினா என்னதுங்க, ஒன்றுமே தெரியாதவன். நடுவில் விஜய் பார்ட்டி ஆளுங்களையும் சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம்னா தற்கூரிங்க, டிஎம்கேவை வந்து தற்கூரி, ஏடிஎம்கேவை தற்கூரின்றாங்க. அப்போ யார் தான் தற்கூரி இல்லை? அது யார் வேணால் தற்கூரி ஆகிடுவாங்க போல இருக்குல்ல. நிறைய பேர் ஏன் கமெண்ட் பாக்ஸில் கூட வந்து தற்கூரின்னு சொல்லி அது ஏதோ பெரிய கெட்ட வார்த்தை மாதிரி அது யூடியூப் ரிமூவ் பண்ணலாம் செய்திருக்காங்க. அது என்ன கதைன்னு தெரியல எனக்கு. உண்மையிலேயே அந்த ஒரு வார்த்தை இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு வந்து மைண்டில் ஏறி இருக்குது. நம்ம ரீசெண்டாக தான் அதை பார்த்துட்டு இருக்கோம். சோமாரி, பேமானி, சோம்பேறி இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த தற்கூரி அப்படின்றது வந்து எனக்கு என்னமோ அது ஜென் செட் கிட்ஸுடைய கண்டுபிடிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்லாம் பேசி தற்கூரின்லாம் பேசி அந்த இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் என்ன பேசினார்னா, அதிமுகவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி ஐயா இருக்காங்க, அமித்ஷா ஐயா இருக்காங்க, வாம்மா மின்னல் அப்படின்ற மாதிரி பேசிட்டாருன்ட்டு அது ஒரு கிண்டல் ஓடினுக்குது. என்னதான் கிண்டல் பண்ணாலும் என்னுடைய ஒரு டவுட் என்னென்னா, இந்த அண்ணாமலை ஒருவேளை தமிழ்நாடு ஆளுநராக வந்தால் எப்படி இருக்கும்? என்னங்க நடக்கும்? தமிழகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்? ஆனால் இவ்வளோ சின்ன வயசால் ஆளுநராக நியமித்தாங்கன்னா இவர் வந்து அந்த பவரை எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணி, முன்னாடி வந்து ஒரு டிஎன் சேஷன் ஒருத்தர் இருந்தார், எலெக்ஷன் கமிஷனராக இருந்தார். எலெக்ஷன் கமிஷனருன்ற அந்த போஸ்ட்டுக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்றது அந்த டிஎன் சேஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கெல்லாம் தெரியும்.
எனக்கெல்லாம் வந்து அப்போல்லாம் டிஎன் சேஷன் அப்படின்றவரை லைட்டாக தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். எலெக்ஷன் கமிஷனுன்றது சும்மா எலெக்ஷன் வரும்போது ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க, எலெக்ஷன் கமிஷன் இது என்னடா கமிஷன், இது என்னடா இதுன்னு நினச்சின்னு இருப்பேன். நான் சொல்கிறது வந்து 90s 2000 அந்த டைமில் எலெக்ஷன் கமிஷனராக இவர் வந்தபோது இவர் வந்து அந்த பதவியை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணார், அந்த பதவிக்கான பவருங்கெல்லாம் என்ன இருக்குது. அதே மாதிரி தான் இந்தியன் பிரசிடென்ட், அது பதவிக்கு வந்து நிறைய பவர் இருக்குது, ஆனால் யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி கவர்னருக்கும் எக்கச்சக்கமான பவர் இருக்குது. அந்த பதவிக்கான அந்த பவரெல்லாம் வந்து அண்ணாமலை நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு எதிராக யூஸ் பண்ணாருன்னா, அவர் என்ன தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஒரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஊழல், இவங்க ஜெயிலுக்கு போக போகிறாங்க, இவங்க வந்து நான் டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன் அது இதுன்னாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி ஒன்றும் காணோம். இதை வந்து வெளில நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் ஒருவேளை அவர் ஆளுநராக வந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது நான் நடுவில் யோசித்து பார்க்குறது உண்டு. இப்போ வேறு நம்ம ஆளுநரை வேறு பதவி நீக்கம் இல்லை இடமாற்றம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸும் வந்து பரவின்னு இருக்குது. அவர் ஏதோ சுப்ரீம் கோர்ட்டு ஏதோ இது பண்ணாங்க, ஹைகோர்ட்டு ஏதோ பண்ணாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் ஓடின்னு இருக்குன்னு வைங்க. இதில் அண்ணாமலை அப்படின்றவர் ஆளுநர் ஆனார்னா எப்படி இருக்கும் தமிழ்நாடு அரசியல் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கிரண் பேடி ஆன போது பாண்டிச்சேரி என்ன ஆச்சுன்றதை நம்ம பார்த்தோம். ஒன்றாவில் எல்லாம் நார்மலாக தான் இருந்தது. அங்கத்திய அரசியல்வாதிகளுக்கு நிறைய பிரச்சனை வந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் எக்ஸ்-ஐபிஎஸ் அவர் வந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் நடுவில் யோசித்து பார்க்குறது உண்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு வாரமாக, ஏன்னா பெரிய பொறுப்பு ஏதோ கொடுக்க போகிறோன்ற மாதிரி பேசுகிறாங்களே, ஒருவேளை ஃபஸ்ட்டு வந்து வேறு ஸ்டேட்டுக்கு போட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இங்கே போடுவாங்களா, இல்லை என்னமோங்க. எப்படி இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய விஷயங்கள். அவர் வந்து டக்குன்னு ஏதாவது பேசிடுவார், அதுக்கப்புறம் வருத்தம்லாம் தெரிவிக்க மாட்டார், மன்னிப்பும் கேட்க மாட்டார். அதையே பிடிச்சி அதை அப்படியே வந்து மக்கள் மறக்கிற வரைக்கும் அதை பிடிச்சி அப்படியே தொங்கினே இருப்பார் அப்படின்ற மாதிரி வெளியில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இதுவும் நான் கேள்விப்பட்ட விஷயந்தான். சரி, என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். தமிழ்நாடு அரசியலில் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்குதா இன்னும் அப்படின்றத, ஆளுநர் பதவிக்கு வருவாரா வரமாட்டாரான்றத, இல்லை எம்பி ஆக மாட்டாரான்றதை கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். சீமான் அண்ணன் கதை என்னான்னு தெரியல, அவர் எங்கே சேர போகிறாரு. நான் நினச்சேன் 2 பேரும் சேர்ந்துப்பாங்க போல், அண்ணாமலையும் சீமான் அண்ணன் வந்து பிஜேபியில் சேர்ந்துருவாருன்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா ஒன்றும் நியூஸ் அந்த மாதிரி வந்தா மாதிரி தெரியல. பயங்கரமாக இருக்குப்பா அரசியலில், இதெல்லாம் சாதாரணமாப்பா.